எல்லாம் அல்ல மாதொரு வாகனாக விளங்கக்கூடிய எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்றைய தினம் திருமுறை திருத்தல யாத்திரை நம்முடைய அடியாருடைய இல்லத்திலிருந்து துவங்க வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு ஆணையாக நாம் ஏற்று இன்றைய அடியாருடைய இல்லத்திலே நம்ம எல்லாம் வரவேற்று நம்மெல்லாம் அடியார் வீட்டில் இல்லை, கைலாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு உரிமை இருக்கக்கூடிய இடம் அதுதான். சாமி இங்க பந்தத்துல வச்சிருக்கிறாரு இந்த உலகத்துல. ஆனா நமக்கு உரிமையான இடம் கைலாயம் தான். அந்த கைலாயத்துல யார் இருப்பாங்கன்னா அடியார்கள் தான் இருப்பாங்க. அதுவும் பாருங்க, முதிரும் அன்பினில் பெருந்தொண்டர் அவங்க தான் இருப்பாங்க. இந்த முதிரும் அன்பினில் பெருந்தொண்டர்னா இந்த நெற்கதிர்கள்லாம் முதிரும் போது அது வணங்குமா, அன்பினால வணங்குமா. யாரை வணங்கும்? அடியார்களை வணங்கும். அந்த அடியார்களும் இந்த வணங்கக்கூடிய அடியார்களை வணங்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த முதிரும் அன்பினில் தொண்டர்களுடைய இல்லத்திலே இன்றைய தினம் நாமெல்லாம் ஏதோ வினை செய்திருப்போம். இன்னைக்கு இங்கே இல்லைன்னா இதெல்லாம் ஒரு சிவ புண்ணியமாக நமக்கு இறைவன் கூட்டி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அபிமுகல் தர்மசாலை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே நான்லாம் ரொம்ப வியப்பு அடையிறது உண்டு. அடியார்கள்லாம் எப்படி இந்த அளவுக்கு ஒரு தோல்வி இல்லாம நம்மளை எல்லாம் வரவேற்று, நம்மளாம் இல்லத்துல யாராவது வந்தா எப்படாப்பா வீட்டை விட்டு போவாங்கன்னு நினைப்போம். அப்படி இல்லை. 3 மணிக்கு வந்து நான் இங்கே வேன்ல நிற்கிறேன், ஃபோன் பண்ணுறேன், அம்மா எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து, அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் நம்மளால இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு நிலை நமக்கெல்லாம் வந்து வரணும். ஏன்னா இதெல்லாம் இறைவன் பெரும் தவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு, இந்த இடத்துல ஒரு பெரிய நாமெல்லாம் இதெல்லாம் கற்றுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, அடியார்களுக்கு அன்னம்பாருங்க. எப்பயுமே 3 வேளையும் அன்னம்பாருங்க. எந்த அடியார் வந்தாலும் இங்கே வந்து தங்கிட்டு போகலாம். நம்ம வீடு மாதிரி வேற எங்கேயும் நம்மளால அந்த மாதிரி தங்க முடியாது. ஆனால் இங்கே வந்து நம்ம அடியார் வீட்டுல உரிமையாக எப்போ வேணா தங்கிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அடியாருடைய இல்லத்தில் நாம் இன்னைக்கு கூடியிருக்கிறோம். நாம் இன்றைய திருத்தல யாத்திரை ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 தலங்களை நாம் ரசிக்க இறைவன் திருவருளை வேண்டுகிறோம். முதலாவதாக திருக்கொட்டையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம். அதனை தொடர்ந்து நாம் வந்து சுவாமிமலை அருகிலே இருப்பதனால சுவாமிமலையையும் தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வியலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம், வியலூருக்கு அடுத்தது நண்டான் கோயில் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம். அந்த தலத்தினை தொடர்ந்து சேஞ்சலூர், ஆப்பாடி, இரவு திருப்பனங்காலில் போய் நாம் இறை தரிசனம் பண்ணிக்கிட்டு மீண்டும் இங்கே வந்து தங்கி மறுநாள் காலையில் திரு இன்னம்பர் செல்ல இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இறைவன் இந்த பணியினை இந்த அடியார்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இப்பொழுது பஞ்சபுராணம் பாடி நாம் இங்கே இறைவனுக்கு நாம் நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்து நாம் இந்த யாத்திரையினை தொடங்குவோம்.